ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் 213 நிரந்தர பணியிடங்கள் குறித்தான ஒரு அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசு பல்வேறு துறைகளில் உள்ள முக்கிய பணியிடங்கள் யூபிஎஸ்சி மூலமாக நிரப்பிட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது 213 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. அரசு வழக்கறிஞர், சட்ட ஆலோசகர், மருத்துவர், கணக்காளர், உதவி இயக்குனர் உள்ளிட்ட ஏராளமான பதவிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அதில் குறிப்பாக மருத்துவ அதிகாரி பதவிக்கு மட்டும் 125 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. மத்திய அரசு துறையில் பணி செய்ய தகுதியும் ஆர்வமும் உள்ளவங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அரசு உதவி வழக்கறிஞர் 5 காலி பணியிடம், உதவி சட்ட ஆலோசகர் 16 காலி பணியிடம், கூடுதல் சட்ட ஆலோசகர் 2 காலி பணியிடம், உதவி அரசு வழக்கறிஞர் 1 காலி பணியிடம், டெபுட்டி அரசு வழக்கறிஞர் 2 காலி பணியிடம், டெபுட்டி சட்ட ஆலோசகர் 12 காலி பணியிடம், விரிவுரையாளர் 15 காலி பணியிடம், மருத்துவ அதிகாரி 125 காலி பணியிடம், கணக்கு அதிகாரி 32 காலி பணியிடம், உதவி இயக்குனர் 3 காலி பணியிடம் என மொத்தம் 213 காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு பதவிக்கு ஏற்ப வயது வரம்பில் மாற்றம் இருக்கும். உதவி அரசு வழக்கறிஞர், கூடுதல் சட்ட ஆலோசகர், டெபுட்டி அரசு வழக்கறிஞர், டெபுட்டி சட்ட ஆலோசகர் இந்த வேலைக்கு அதிகப்படியாக 50 வயது வரை இருக்கலாம். உதவி சட்ட ஆலோசகர், உதவி அரசு வழக்கறிஞர், விரிவுரையாளர், மருத்துவ அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு அதிகப்படியாக 40 வயது வரை இருக்கலாம். கணக்கு அதிகாரி மற்றும் உதவி இயக்குனர் பதவிக்கு அதிகப்படியாக 35 வயது வரை இருக்கலாம். இதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாற்றுத்திறனாளிக்கு வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. தகுதியை பொறுத்தளவில் சட்டத்துறையில் உள்ள பணியிடங்களுக்கு சட்டத்தில் பட்டப்படிப்புடன் பதவிக்கான அனுபவம் பெற்றிருக்கணும். விரிவுரையாளர் பதவிக்கு உருது மொழியில் உள்ளதால் அந்த பாடத்தில் முதுகலை பட்டப்படிப்புடன் பிஎட் முடிச்சிருக்கணும். மருத்துவ அதிகாரி பதவிகளுக்கு எம்பிபிஎஸ் படிப்பை முடிச்சிருக்கணும். கணக்கு அதிகாரி பதவிக்கு பட்டப்படிப்பை முடிச்சிருக்கணும். உதவி இயக்குனர் பதவிக்கு சமூக பணி, சமூகவியல், பொருளாதாரம், மானுடவியல், சமூக மானுடவியல், பயன்பாட்டு மானுடவியல், புள்ளியியல், உளவியல், புவியியல், கணிதம் ஆகிய பாடங்களில் முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். சம்பளத்தை பொறுத்தளவில் இந்த பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள். மத்திய அரசின் 7வது ஊதியக்குழு நிர்ணயம் அடிப்படையில் நிலை 8 முதல் நிலை 13 வரை சம்பளம் வழங்குறாங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவில் யூபிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் இந்த பணியிடங்களுக்கு அதிகப்படியான நபர்கள் விண்ணப்பிக்கும் நிலையில் தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்படும். மொத்தமாக பொது பிரிவினர் 50 மதிப்பெண்கள், ஓபிசி பிரிவினர் 45 மதிப்பெண்கள், எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 40% மதிப்பெண்கள் பெறணும். விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவில் மத்திய அரசு துறைகளில் இருக்கும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் உள்ளவர்கள் upsc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கு கட்டணமாக 25 ரூபா கட்டணும். எஸ்சி, எஸ்டி, பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 2/10/2025. யூபிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் இந்த பணியிடங்களுக்கு தகுந்த கல்வி தகுதி மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நன்றி.